ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்டியன் அவேர்னஸ் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு தலைப்பின் மூலமாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று சொல்லி நமக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லி புரிய வைக்கிறத பார்க்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போகிறோம். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்கள். ஆண்டவர் வசனத்தில் சொல்றார், மனுஷனே நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்பதை நாம மறந்து போகக்கூடாது. நம்ம நல்லது விதைச்சா நல்லதை அறுப்போம், கெட்டதை விதைச்சா நம்ம கண்டிப்பா கெட்டதை அறுப்போம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. யாக்கோபு என்று சொல்லி இல்லையா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தன் அண்ணனுடைய அந்த புத்திர ஸ்ரீகாரத்தை இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்னுடைய அந்த உரிமையை இவன் சீட் பண்ணி ஏமாற்றி இவன் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிறான். அப்போ வாங்கி கொண்டு அங்கிருந்து அவன் பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். அங்க போகும்போது அவருடைய மாமனாரை சந்திக்கிறான். அந்த மாமனார் இவனுக்கு அடைக்கலத்தில் கொடுக்கிறார். அடைக்கலத்தை கொடுத்து அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அப்ப சொல்லுகிறான், உன்னுடைய 2வது பெண்ணு இன்னைக்கு ரேச்சல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் போது, அப்ப என்னிடத்தில் 7 வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போது என்னுடைய பொண்ணை நான் தரேன், 2வது பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் 7 வருஷம் இல்லைங்களா அங்க உழைக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம் யாக்கோபு உழைக்கிறத பார்க்கிறோம். அப்போது கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கும் போது கல்யாணம்லாம் நடந்து முடிந்து இன்னைக்கு அதுக்கப்புறம் அவன் இல்லைங்களா அதிகாலை எழுந்து பார்க்கிறான். பார்த்தா இன்னைக்கு லேஹால் இல்லைங்களா, ரேச்சலுக்கு பதிலா இன்னைக்கு லேஹாலை இன்னைக்கு ஏமாற்றி இல்லைங்களா லாபன் தன் யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ இவன் புலம்புகிறான், கதறுகிறான், மாமனாரை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை ஏமாத்தி விட்டை அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இங்க பாருங்க, அவன் தன் அண்ணனுக்கு அவன் ஏமாற்றி விட்டு ஓடி வந்தான் இல்லைங்களா. அதே காரியம் அங்க அந்த முதலாவது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பார்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான் ஏமாற்றி. இந்த இடத்துல லாபானுடைய இன்னைக்கு சின்ன பொண்ணை கொடுக்கறதுக்கு பதிலாக த ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லைங்களா அந்த முதலாவது பெண்ணை இவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அப்ப சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லி, எனக்கு ரேச்சல் வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய்தால் உனக்கு நான் 2வது பெண்ணை தருகிறேன் என்று சொல்லும் போது இன்னும் 7 வருஷம் அந்த இடத்துல அவன் இல்லைங்களா உழைக்கிறான். இப்போ இங்க ஒரு அற்புதம் நடக்குது, கவனிங்கள். அந்த 7 வருஷத்துல அந்த பெண்ணு ரேச்சலை இவன் நேசித்தபடினால, அன்பு கூர்ந்தபடினால இவன் என்ன செய்கிறான், அந்த 7 வருஷம் ரேச்சலை அன்பு பாருங்களேன், இந்த அன்பு அந்த பெண் மேல வைத்திருக்கிற அன்பு இவனை ஏமாற்றாதபடி ஏமாற்றினேன் இல்லைங்களா, அப்போ நானும் ஏமாந்து போனேன், இன்னைக்கு நான் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி அன்பை விதைக்கிறான். இப்ப யாக்கோபு 7 வருஷம் அன்பை விதைத்ததனால இப்ப அவன் அன்பை அறுக்கிறான். எப்படி அன்பை அறுக்கிறான் என்று சொல்லி பார்த்தால், இன்னைக்கு அவனுக்கு இல்லைங்களா கடைசியாக ஒரு இல்லைங்களா பையன் பொறுக்கிறான். அவனுக்கு யூதா என்று சொல்லி அவன் பேர் வைக்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ யூதா என்று சொன்னால் துதி என்று சொல்லி அர்த்தம். அப்போ இவன் அன்பை விதைச்சதனால யூதா துதி என்ற ஒரு அருமையான குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். இது எப்படி இது அருமையான குழந்தை என்று சொன்னால், அந்த யூதா சந்ததியில தான் யூத ராஜ சிங்கம் பிறந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக சிலுவையிலே இல்லைங்களா பாவத்துக்காக மரித்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்த யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இல்லைங்களா. அந்த சந்ததியில அன்பை
விதைத்ததால அன்பாக இருந்த இயேசு, கல்வாரி சிலுவை நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அன்பை விதைத்தால் அன்பை அறுக்க முடியும் என்ற சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவன் முதலாவது ஏமாற்றினான், அதனால் அவன் இல்லைங்களா கெட்டதை விதைச்சான், கெட்டதை அறுத்தான். இப்போது புரிந்து கொண்டு அன்பை விதைக்கிறான், அன்பை அறுத்தான். இல்லைங்களா, யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா அந்த சந்ததியில் பிறக்கவும் இல்லைங்களா நமக்கு ஆசீர்வாதமா மாறவும் உலக இரட்சகராக பிறக்கவும் அன்பை விதைத்தால் அன்பை அறுக்க முடியும் என்ற பாடத்தை இது மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். சிலுவை நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால் அன்பை கற்றுக்கொள்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது. நீ அன்பை விதைச்சால் அன்பை அறுக்க முடியும், நீ கெட்டதை விதைச்சால் கெட்டதை அறுக்க முடியும். அன்பை விதைக்கலாம் இந்த உலகத்தில். இயேசுவின் அன்பு, சுத்தமான அன்பு, கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது அந்த அன்பை நம்ம விதைக்கும் போது இந்த உலகத்தில் அன்பு என்ற அறுவடையை நம்மளால் செய்ய முடியும். அன்பை விதைக்கலாம், அறுவடை மிகுதியாக நம்ம சம்பாதிக்கலாம். இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு அளவில்லாமல் அறுவடையை தேவன் தரட்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.